ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஃபேமஸான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சேலத்து ஸ்பெஷல் தட்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே வாங்காமல் நம்மளே இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம். கிட்ஸுக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான டிஷ், ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. இப்போ வாங்க தட்டு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் நல்லா பவுடராக அரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகத்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு கொஞ்சமாக இதில் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி கவர் இல்லைனா வாழை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி வச்சு நல்லா ஃப்ளாட்டாக தட்டிக்கோங்க. ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்பவும் தடியாக இல்லாமல் மீடியமாக தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே ஒன்று இதில் போட்டு எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இதை மாதிரி எல்லாமே தட்டி மெலிசாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மாதிரி பொன்னிறமாக எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இதில் வைக்கிற சட்னி நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, கொத்தமல்லி, பூண்டு 4 பல், இஞ்சி 1 துண்டு, காஞ்ச மிளகாய் 2, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னா ஆயில் சேர்த்துட்டு இதில் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நாங்கள் சீரகம் மறந்ததால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முன்னாடி எண்ணெயிலேயே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது நம்ம லேசாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் சட்னிக்கு புதினா அப்படி இல்லைனா கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி 1 துண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெஜிடபிள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீட்ரூட், மாங்காய். எங்களுக்கு மாங்காய் பிடிக்குன்றதால மாங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டு வடை எடுத்துக்கலாம். இதில் நம்ம க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், மாங்காய், வெங்காயம் இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம இந்த கார சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இந்த தட்டு வடையை மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம தட்டு வடை ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா தட்டு வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தட்டு வடை செய்யும்போது கூட உடச்சக்கல்ல ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. நான் காமிக்கிறதுக்காக 5 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், தட்டு வடை ரெசிபி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சேலத்து ஸ்பெஷல் தட்டு வடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.